ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா ரைஸுக்குமே சூப்பரான சைட் டிஷ் எக் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாகி ப்ரௌன் ஆனோன்னே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 2 தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளியை கட் பண்ணியும் போடலாம், ஆனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா கிரேவிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துடலாம். இந்த மாதிரி கிரேவிலேருந்து சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆனோன்னே இந்த மசாலாலாம் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 முட்டையை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் மெதுவாக ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக மசாலா அந்த கிரேவி எல்லா பக்கமும் படுற மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா முட்டை எல்லாமே உடஞ்சிரும். மெதுவாக பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான எக் கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.